Good morning, students. Standard 12th, subject physics, unit 2, current electricity, topic meter bridge and potentiometer. Previous presentation la Kirchhoff's law and Wheatstone bridge அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பிரசன்டேஷன்ல மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போறோம். மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த டிவைஸோட சர்க்கியூட் டயக்ராம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் இந்த மீட்டர் பிரிட்ஜ். நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜை வச்சு என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு 3 ரெசிஸ்டாரோட வேல்யூ தெரிஞ்சா அன்னோன் ரெசிஸ்டார் இன்னொரு ரெசிஸ்டாரோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு 4 ரெசிஸ்டார்ஸை நம்ம நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த 4 ரெசிஸ்டார்ஸ்ல எனி 3 தெரிஞ்சா போதும் அனதர் ரெசிஸ்டாரோட வேல்யூவை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இங்க மீட்டர் பிரிட்ஜில் நம்ம அன்னோன் ரெசிஸ்டார்ஸை கால்குலேட் பண்ணலாம், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். இங்க மீட்டர் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டெர்மினல்ஸ் இருக்கு. இதுக்கு இடையில ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் ஒயரா இருக்கும். இந்த ஒயரோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய இந்த ஒயர். சரிங்களா, இந்த ஒயர் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மேங்கனின் ஒயர். சரிங்களா, இந்த ஒயர் தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க மீட்டர் பிரிட்ஜில். இப்போ இதுக்கு அடுத்ததா இது எல்லாமே ஒரு உட்டன் போர்டுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏ டு சி அடுத்து இ இந்த ஸ்ட்ரிப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் எல்லாமே என்ன ஸ்ட்ரிப் அப்படின்னா காப்பர் ஸ்ட்ரிப். சரிங்களா, இது எல்லாமே காப்பர் ஸ்ட்ரிப். ஏன் அப்படின்னா அதுதான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். சரிங்களா, இப்போ இதை நம்ம ஒயர்ஸா எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக ஏன் ஸ்ட்ரிப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். அதனால நம்ம அதை ஸ்ட்ரிப்பா எடுத்துருக்கிறோம், ஒயரா எடுக்காம ஸ்ட்ரிப்பா எடுத்துருக்கிறோம். இதான் இந்த காப்பர் ஸ்ட்ரிப். இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேப் தெரியும். G1 அப்படின்னு ஒரு கேப் இருக்கு, G2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த G1 அப்படிங்கிற இந்த கேப்ல P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. G2ங்கிற கேப்ல Q அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ரெசிஸ்டார்ஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த 2 கேப்லையும். சரிங்களா, இதுல P அப்படிங்கிற ரெசிஸ்டாரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது. இது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட வேல்யூ நமக்கு தெரியும். சரிங்களா, அடுத்து Qங்கிறது அன்னோன் ரெசிஸ்டார், அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்ததா வேற என்னெல்லாம் இந்த இதுல கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஏ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு செல்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன செல் அப்படின்னா அது ஒரு லெக்லாஞ்சி செல்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஒரு கீ இருக்கு, கீயோட எண்ட் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, பில கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு பவர் சப்ளை கிடைக்கும். அடுத்ததா இங்க இ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு கேல்வனாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், அடுத்ததா அதோட ஒரு ஜாக்கி, மெட்டல் ஜாக்கின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா சீரிஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட மீட்டர் பிரிட்ஜுக்கான சர்க்கியூட் டயக்ராம். ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். இப்போ இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா பார்த்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் யூஸ் பண்ண மாதிரியே இங்கேயும் ரெசிஸ்டார்ஸை நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, அங்கே 4 ரெசிஸ்டார் யூஸ் பண்ணோம். பட் இங்கே PQ அப்படின்னு சொல்லிட்டு 2 ரெசிஸ்டார் தான் யூஸ் பண்றோம். அடுத்தது RS அப்படிங்கிற அந்த 2 ரெசிஸ்டார்ஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்க போறோம். அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இங்க பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், 2 ரெசிஸ்டார்ஸ் இங்க கனெக்ஷன்ல இருக்கு. சரிங்களா, PQ அப்படிங்கிற ரெசிஸ்டர் கனெக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஈல இருந்து ஒரு கேல்வனாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ், மெட்டல் ஜாக்கி இருக்கா. இந்த மெட்டல் ஜாக்கி எடுத்து AB அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேக்னின் ஒயர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நான் டச் பண்றேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல நான் டச் பண்றேன்னு வச்சுக்குவோம். டச் பண்ண உடனே கரண்ட் என்ன ஆகும், இது வழியா பாஸ் ஆகி இது வழியா பாஸ் ஆகும். அப்போ கேல்வனாமீட்டர்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரிங்களா, கேல்வனாமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் ஆகும். நான் என்ன பண்றேன்னா இந்த மெட்டல் ஜாக்கி அப்படியே என்ன பண்றேன், இந்த A to B இதுல அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வர்றேன். அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல நான் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கேல்வனாமீட்டர்ல டிஃப்ளெக்ஷனே இல்லை, 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுது. அப்ப ஏன் கேல்வனாமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதனால டிஃப்ளெக்ஷன் இருக்காது, இந்த ஈங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும், சரிங்களா, ஈல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும்
இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் ஈக்குவல் பொட்டன்ஷியலா ஆயிரும். நம்ம வீட்ஷார்ட் பிரிட்ஜில் பார்த்த மாதிரி பிடிங்கிற பாயிண்ட்ல ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கும்போது ஐஜியோட வேல்யூ 0ன்னு எடுத்துப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஈங்கிற பாயிண்ட்லையும் அடுத்து ஜே அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லையும் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப ஈக்குவல் பொட்டன்ஷியல்னா கரண்ட் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகாது. இப்போ ஜியோட வேல்யூ ஐஜியோட வேல்யூ என்னவாயிரும், 0ன்னு ஆயிரும். இப்போ இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கு, பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம எடுத்துப்போம். வீட்ஸோன் பிரிட்ஜ்லயும் அதே தான், ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கும் போது தான் பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்டு அப்படின்னு போட்டு பி டிவைடட் பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் நம்ம மெட்டல் ஜாக்கியை வச்சு மூவ் பண்ணி ஐஜியோட வேல்யூவை 0க்கு கொண்டு வந்துடுறோம். அப்படி கொண்டு வரும்போது தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்டு ஆகுது. அப்படி பேலன்ஸ்டு ஆகும்போது நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், வீட்ஸோன் பிரிட்ஜோட அந்த கண்டிஷன் P by Q is equal to R by S அப்படிங்கிற இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, Pக்கு நமக்கு ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டார் இருக்கு, Qக்கும் இங்க ரெசிஸ்டார் இருக்கு. ஸோ PQக்கு அந்த வேல்யூ போட்டுக்கலாம். RSக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஏல இருந்து ஜே வரைக்கும் இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரோட லென்த் ரெசிஸ்டன்ஸை நம்ம எதா எடுத்துக்கலாம், ஆரா எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த ஜேல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸை எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நல்லா அந்த வீட்ஸோன் பிரிட்ஜோட டயக்ராம் மாதிரி இது இருக்கா, பி இங்க கியூ இங்க ஆர் இங்க எஸ், இங்க என்ன இருக்கு, ஒரு கேல்வனாமீட்டர் இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஏல இருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதோட லென்த்தையும் இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஆருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், இந்த ஆருக்கு பதிலாக ஏஜே இன்ட்டு ஆர் டேஷ், எஸ்ஸுக்கு பதிலாக ஜேபி இன்ட்டு ஆர் டேஷ். அப்போ இந்த ஆர் டேஷும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் ஏஜே டிவைடட் பை ஜேபி அப்படின்னு இருக்கு. ஏஜேக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, L1ங்கிற வேல்யூ, ஜேபிக்கு பதிலாக L2ங்கிற வேல்யூ. ஸோ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், P by Q is equal to ஏஜே டிவைடட் பை ஜேபின்னு கிடைக்கும். ஏஜேக்கு பதிலாக L1 அண்டு ஜேபிக்கு பதிலாக L2ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P is equal to Q into L1 by L2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த Pங்கிற ரெசிஸ்டாரோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதை நமக்கு ப்ராக்டிக்கலில் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஒயர் கொடுத்து ஒரு அதோட ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததா அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அது கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ரோ எல் டிவைடட் பை ஏ. இதுதான் ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ரோ எல் டிவைடட் பை ஏ. இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ணலாம். அப்போ ரெசிஸ்டிவிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்போதான் கால்குலேட் பண்ணோம். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம், Pன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக P, A அப்படிங்கிறது அந்த ஒயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இப்போ ஒயர் அப்படின்னாலே அது எப்படி இருக்கும், ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். அப்போ அதோட ஏரியா அப்படின்னா அது கண்டிப்பாக சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவல். ஸோ πr ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ஏக்கு பதிலாக எல். ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ரோ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு πr ஸ்கொயர் டிவைடட் பை எல். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம், கிவன் ஒயரோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு அடுத்ததா இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.25 இந்த ப்ராப்ளம் பாருங்க. இன் எ மீட்டர் பிரிட்ஜ் வித் எ ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 15 ஓம் இன் த ரைட் கேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரைட் கேப் அப்படின்னாலே என்னது, கியூவோட வேல்யூ அது எவ்வளவு 15 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரேஷியோ ஆஃப் பேலன்சிங் லென்த் 3:2. அப்போ ரேஷியோ அப்படின்னாலே L1 டிவைடட் பை L2, அதோட வேல்யூ பாருங்க 3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், L1 டிவைடட் பை L2 இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம மீட்டர் பிரிட்ஜுக்கான ஃபார்முலா எழுதுங்க. P by Q is equal to L1 by L2ன்னு எழுதிடுவோம். இதில் நமக்கு Pயோட வேல்யூ தான் வேணும். ஸோ P is equal to Q அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும், Q இன்ட்டு L1 டிவைடட் பை L2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. Qக்கு பதிலாக 15 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், L1 டிவைடட் பை L2க்கு பதிலாக 3/2ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ Pயோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 22.5 ஓம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். அடுத்த ப்ராப்ளமும் இதே மாதிரி தான். 2.26 பாருங்க. இன் எ மீட்டர் பிரிட்ஜ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இஸ் 10 ஓம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் அப்படின்னாலே அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸோட
ஸோ அதை நம்ம Q is equal to 10 ohm அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். அடுத்து பேலன்சிங் லென்த் L1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 55 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவுக்கே போயிடலாம். P/Q is equal to L1 divided by L2 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? அடுத்ததா இப்போ இங்கே Pயோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், P is equal to Q அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். இந்த இடத்துல L2ன்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த டயக்ராம். ஸோ இப்போ பாருங்க, டோட்டலாக ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய லென்த்தை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 1 மீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர்னு எடுத்துப்போம். அதில் L1ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 55 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ L2ஓட வேல்யூ கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், 45 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். P is equal to Q into L1 divided by L2ன்னு எழுதிக்கலாம். இப்போ L1ஓட வேல்யூ அவங்க 55ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 55, Qவோட வேல்யூ 10 டிவைடட் பை L2க்கு பதிலாக நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 45ங்கிறத இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு 12.2 ஓம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுவும் ஒரு மீட்டர் பிரிட்ஜை வச்சு கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அடுத்ததா பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த டிவைஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த மீட்டர் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? பொட்டன்ஷியோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக கரண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ், இந்த மூணையும் நம்ம இந்த டிவைஸை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இதுவும் மீட்டர் பிரிட்ஜ் மாதிரி தான். பட் மீட்டர் பிரிட்ஜில் நம்ம பார்த்துருப்போம், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மேங்கனின் ஒயரோட லென்த் எவ்வளோதான் இருக்கும், 1 மீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர் லென்த் தான் அந்த மேங்கனின் ஒயர் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் பார்த்தோம்னா நம்ம இந்த CD இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஒயரோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 மீட்டர் லென்த். சரிங்களா? இதை இந்த 10 மீட்டரையும் ஒரே லென்த்தாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 1 மீட்டர் 1 மீட்டரா எத்தனை செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10 செக்மெண்ட்ஸாக இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல சிங்கிற பாயிண்ட் இருக்கும், இதை என்னென்னு எடுத்திருப்போம், டிங்கிற பாயிண்ட்னு எடுத்திருப்போம். சரிங்களா? இதுக்கு இடையில 10 செக்மெண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் 1 மீட்டர் லென்த் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு உட்டன் போர்டில் வச்சிருப்பாங்க. இங்கேயும் என்ன ஒயர் தான் யூஸ் பண்றாங்க, மேங்கனின் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயர் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டை பார்க்கலாம். இதுல 2 சர்க்கியூட் இருக்கு. ஒன்று பிரைமரி சர்க்கியூட், இன்னொன்று செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரைமரி சர்க்கியூட்னா என்ன, இதுதான் அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட 10 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒயர் CD. சரிங்களா? இப்போ இந்த சிங்கிற பாயிண்டோட ஒரு எண்டை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு கீ, அகைன் டிங்கிற அனதர் பாயிண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பிரைமரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா சியோட இன்னொரு எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேட்டரியை ஒரு செல்லை கனெக்ட் பண்றாங்க. இது ஒரு லெக்லாஞ்சி செல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா ஒரு கேல்வனாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், ஒரு மெட்டல் ஜாக்கி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல அதே மாதிரி தான் சேம் நம்ம மீட்டர் பிரிட்ஜுக்கு எப்படி நம்ம பேலன்சிங் லென்த் இதெல்லாம் கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மெட்டல் ஜாக்கியை சில இருந்து டி வரைக்கும் அந்த 10 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய அந்த ஒயர்ல நான் என்ன பண்றேன், இந்த ஜாக்கியை மூவ் பண்ணிக்கிட்டே வர்றேன். அப்படி மூவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வைக்கிறேன். வைக்கும்போது கேல்வனாமீட்டர்ல என்ன ஆயிருது, 0ன்னு காட்டுது. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம், இந்த CJ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் Vயும் இந்த செல்லோட பொட்டன்ஷியல், அதாவது இந்த செல்லோட EMF சையோட வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருக்கும்போது தான் இது வழியா எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகாது. அப்போ இந்த CJக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, CJக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பேலன்சிங் லென்த் L அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த Lக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் CJ இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம், இது IRL அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணா பொட்டன்ஷியல்னாலே ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் டு IR. இதான் V இஸ் ஈக்குவல் டு IR. இப்போ இது வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிறோம். இதோட ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், RL அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன்னா R அப்படிங்கிறது இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ், L அப்படிங்கிறது அதோட பேலன்சிங் லென்த். அப்போ இந்த CJக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை எப்படி எழுதிக்கலாம், IRL அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த செல்லோட EMFக்கு ஈக்குவல். அப்போ எப்படி எழுதிக்கிறோம், psi is equal to IRL1 அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து
பேலன்சிங் லென்த் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னா செல்லோட இஎம்எஃப்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஒருவேளை செல்லோட இஎம்எஃப் அதிகமாக அதிகமாக அதோட பேலன்சிங் லென்த் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா தான் என்ன சொல்றாங்க, பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 மார்க்ல கேட்பாங்க ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்னு. ரொம்ப சிம்பிள், E is directly proportional to the L. The balancing length is directly proportional to the EMF of the cell. இதுதான் அதுக்கான பிரின்சிபல். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்ததா ஒரு கொஸ்டின் கால்குலேட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் வித் எ பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்ட்டு. இதுவும் 5 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ இங்க டயக்ராம் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் அப்படின்னு ஆஃப் 2 செல் அப்படின்னு. இப்போ 2 செல்லோட இஎம்எஃப் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இப்போ இங்க என்ன செல் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா Ψ1 அப்படின்னு இஎம்எஃப் இருக்கக்கூடிய ஒரு செல்லும் Ψ2 இஎம்எஃப் இருக்கக்கூடிய இந்த 2 செல், இந்த 2 செல்லோட இஎம்எஃப் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரி சர்க்யூட் உங்களுக்கு தெரியும். பொட்டன்ஷியோமீட்டரோட அந்த 2 எண்ட்லையும் என்ன பண்ணியிருப்போம், பேட்டரி, ஒரு கீ, அடுத்து ஒரு ரியோஸ்டாட், இதை கனெக்ட் பண்ணிப்போம். இது பிரைமரி சர்க்யூட். அடுத்து செகண்டரி சர்க்யூட்ல பாருங்க, இங்க 2 செல்லை கனெக்ட் பண்ணணும். இப்போ 2 செல்லை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு 6 போல் இருக்கக்கூடிய இங்க பாத்தீங்கன்னா M1, அடுத்து N1, Mn, M2, N2 அப்படின்னு 6 போல்ஸ் இதுல இருக்கு. இந்த 6 போல்ஸ் இருக்கக்கூடிய DP/DT சுவிட்ச், டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுவிட்சை இங்க யூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்ததா ஒரு கால்வனாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், ஜாக்கி இதோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த சர்க்யூட் இதெல்லாம் செகண்டரி சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இந்த DP/DT சுவிட்ச் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த M1 அதாவது N1ஓட கனெக்ட் பண்றோம். அப்போ எப்படி இதை ஒர்க் ஆகும் அப்படின்னு பாருங்க. இந்த சுவிட்சை எடுத்து இதோட அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த சர்க்யூட்டோட எந்த செல் மட்டும்தான் நமக்கு கனெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா Ψ1 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இஎம்எஃப் இருக்கக்கூடிய செல் மட்டும்தான் இப்போ சர்க்யூட்டோட கனெக்ஷன்ல இருக்கு. இந்த Ψ2ங்கிற செல்லுக்கும் இதுக்கும் எந்த கனெக்ஷனும் இப்போ இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா ஃபார்முலாவுக்கு போயிடலாம். பொட்டன்ஷியோமீட்டரோட ஃபார்முலா என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். Psi is directly proportional to the L. இதான் பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல்னு நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செல்லுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த DP/DT சுவிட்சை M1, N1ஓட கனெக்ட் பண்ணிட்டேன். ஜாக்கியை வச்சு என்ன பண்றேன், CDக்கு இடையில மூவ் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வைக்கும்போது கால்வனாமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ என்ன பண்றோம், இந்த CJக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவல், இந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவல், அதோட இஎம்எஃப்க்கு ஈக்குவல் கொண்டு வர்றோம். இப்போ CJக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், IRL1. சரிங்களா? ஏன் அப்படின்னா L1 இங்க ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் செல் அப்படிங்கிறதுனால IRL1. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த செல்லோட இஎம்எஃப். இப்போ Ψ1 இஸ் ஈக்குவல் டு IRL1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? Ψ1 இஸ் ஈக்குவல் டு IRL1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்றோம், சேம் அதே டயக்ராம் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராம்ல இப்போ நான் என்ன பண்றேன், இந்த DP/DT சுவிட்சை M2, N2ஓட கனெக்ட் பண்றேன். இப்போ இந்த சர்க்யூட்டுக்கும் இந்த Ψ1ங்கிற இந்த செல்லுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது. இப்போ கரண்ட் இது வழியா பாஸ் ஆகி அப்படியே இந்த செல் வழியா போயிட்டு கால்வனாமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியா பாஸ் ஆகும். இப்போ நான் மெட்டல் ஜாக்கி யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அந்த பேலன்சிங் பாயிண்ட் கால்குலேட் பண்ணி இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய CJக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை IRL2ன்னு எடுத்துக்கிறோம். செல்லோட இஎம்எஃப் Ψ2ன்னு எடுத்துக்கிறோம். பாருங்க, Ψ2 இஸ் ஈக்குவல் டு IRL2ன்னு கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே டிவைட் பண்ணுங்க. இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ரெண்டுலையுமே IR காமனா இருக்கு. ஸோ அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ Ψ1 டிவைடட் பை Ψ2 இஸ் ஈக்குவல் டு L1/L2. அப்போ ரெண்டு செல்லோட இஎம்எஃப் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா யூசிங் பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு செல்லோட பேலன்சிங் லென்த்தை கம்பேர் பண்ணாலே போதும், நமக்கு அதோட இஎம்எஃப் கம்பேர் பண்ணதுக்கான வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்ததா பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். ப்ரீவியஸா நம்ம இதே மாதிரி ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணியிருப்போம் யூசிங் வோல்ட் மீட்டரை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே நான் எதை வச்சு கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு கால்குலேட் பண்ண போறோம். பாருங்க, பொட்டன்ஷியோமீட்டர்ல நம்ம எந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுமோ அந்த செல்லை சிங்கிற டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கா பிரைமரி சர்க்யூட்னு உங்களுக்கு தெரியும்.
இப்போ இதில் பேட்டரி கீ 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 கீ யூஸ் பண்ணுறோம். அதனால பிரைமரி சர்க்யூட்டில் உள்ள கீயை கீ 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை டியோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து சியோட அனதர் டெர்மினலோட நான் என்ன பண்ணுறேன், எந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுமோ அந்த செல்லை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் அந்த செல்லோட நெகட்டிவ் டெர்மினலோட ஒரு கேல்வனாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஜாக்கியோட கனெக்ட் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்து இந்த செல்லோட பேரலா நான் என்ன பண்றேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்றேன். அடுத்து கீ அப்படிங்கிறத சீரீஸா கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இதுதான் நம்ம சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கீ 2 அப்படிங்கிறது ஓப்பன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இந்த கீ 2 இனிஷியலா இப்போ இந்த கீ 2 ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இப்போ ப்ரீவியஸா பார்த்தோம்ல அந்த கொஸ்டின்ல மாதிரி இது எப்படி இருக்கும், இந்த செல்லோட இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த பேலன்சிங் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, இப்போ இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி எழுதிப்போம், IR-L1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம், psi is directly proportional to the L1ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல்னு போட்டாதான் IR-L அப்படின்னு சொல்லி போடுவோம். இங்க directly proportional போட்டோம். அப்ப இந்த செல்லோட இஎம்எஃப் இந்த சிஜேக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. இப்போ நான் அடுத்ததா என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கீ 2வை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த ரெசிஸ்டர் இப்போ என்ன ஆயிரும், இதோட கனெக்ஷன்ல வந்துடும். சரிங்களா, இப்போ அடுத்த இதுல அதான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்றோம்னு பாருங்க, கீ 2 என்ன பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, க்ளோஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட வேல்யூ அதுலயும் ஒரு சூட்டபிள் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 10 ஓம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 10 ஓம் ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், மெட்டல் ஜாக்கியை வச்சு இதுல மூவ் பண்றேன். கேல்வனாமீட்டர்ல 0 வர்ற அளவுக்கு அதை மூவ் பண்ணிக்கிட்டே போறேன். இப்போ பேலன்சிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல ஐஜியோட வேல்யூ 0 ஆயிருது. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், கரண்ட்டை கால்குலேட் பண்ண போறேன். இந்த சர்க்யூட்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். அப்ப கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, I is equal to V by R. Vக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், இந்த செல்லோட இஎம்எஃப் சைங்கிறத போட்டுக்கலாம். ஆருக்கு பதிலாக இங்க 2 ரெசிஸ்டர் இருக்கு. ஒன்னு நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ண ரெசிஸ்டர் R, அடுத்ததா இங்க இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R பிளஸ் ஆர்னு எழுதிக்கிறோம். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர், இதுக்கு உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணா V is equal to என்ன எழுதிக்கலாம், V is equal to IR அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்ப ஐயோட வேல்யூ psi டிவைடட் பை R பிளஸ் ஆரா இன்ட்டு ஒரு R. ஸோ மேல அகைன் நமக்கு ஒரு R இங்க மல்டிபிளேஷன்ல நம்ம போட்டு கிடைச்சிருது. அடுத்ததா இப்போ நான் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் உள்ள பேலன்சிங் லென்த்தை டிவைட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் psi directly proportional to the L1 divided by psi R divided by R plus R proportional to the L2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த R plus R மேலே வந்துடும். இங்கே தான் அதை போட்டிருக்கிறோம், R plus R மேலே வந்துருமா. அடுத்து இந்த சையோட வேல்யூவையும் இந்த சையோட வேல்யூவையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த R plus R மேலே வந்துடும். அதுதான் இந்த ஈக்குவேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. R plus R divided by இங்க ஒரு R இருக்கும். அடுத்து இங்க L1 divided by L2 இருக்கும். இது ஈக்குவல்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, அடுத்து இந்த ரெண்டு R plus R சாரி R divided by R 1ன்னு எடுத்துக்கிறோம். இங்க R ஸ்மால் r divided by கேபிட்டல் R அப்படியே இருக்கும். இங்க L1 divided by L2 அப்படியே இருக்கு. நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்மால் r ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 1 அந்த சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், R divided by R is equal to L1 divided by L2 minus 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அடுத்ததா நான் ஸ்மால் ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு கேபிட்டல் ஆர் அந்த சைடு எடுத்துட்டு போறேன். அது மல்டிப்ளிகேஷன்ல வந்து R கேபிட்டல் R இன்ட்டு L1 divided by L2 minus 1ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து இந்த L2வை LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், L1 minus L2 divided by L2ன்னு கிடைச்சிரும். இப்போ இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல L1 L2 வேல்யூ தெரிஞ்சா போதும், அண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சா போதும், அந்த செல்லோட இஎம்எஃப் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்.